ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு கிருபா சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா திருக்குறள் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. அதில் பார்ட் 3 என்னது பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குறள் பாருங்கள். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகலை நீர பிற அப்படின்னு என்னென்னா, நம்ம உள்ளத்தில் இருக்கும்ல, நம்ம உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? நம்ம உள்ளம் எப்பவுமே சுத்தமாக இருக்கணும்னு சொல்ல வரேன். நம்ம உள்ளத்தில் எப்பவுமே சுத்தம் இல்லாமல் இருக்கணும், குற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் மிகச்சிறந்த அறம். அதுதான் அறமே, மிகச்சிறந்த அறம். மற்றவையெல்லாம் உள்ளத்தில் எல்லாம் சொல்லுவாங்கள்ல, உள்ளவன் வச்சு வெளிவனு பேசாத பண்ணியே அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் இதுக்கு. மற்றவெல்லாம் வேறு அதுக்கு பேர் தான் வரும். சரிம்மா, நான் ஒன்று நினச்சிட்டு நான் தான் பெரிய நல்லவன் வல்லவன்ற மாதிரி பேசாமல், உள்ளத்தில் என்ன நினைக்கிறோமோ பேசுகிறதும் உள்ளத்தில் நினைக்கிறதும் பேசுகிறதும் ஒரே மாதிரி இருக்கணுன்றது தான் சொல்ல வராங்க. அதான் பாருங்கள், உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருக்கிறது தான் சிறந்த அறம், மற்றவையெல்லாம் வெறும் ஆரவாரமே. குறள் ஒரு வாட்டி படிங்க. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகல நீரப்பிற. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகல நீரப்பிற. சரிங்களா? நெக்ஸ்ட் குறள் பாருங்கள். அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்ற தரம். அழுக்காறுனா பேராசை, அழுக்காறுனா பொறாமை, அவான்றது தான் பேராசை, வெகுளினா சினம், இன்னாச்சொல்னா கடுஞ்சொல். இந்த நான்கும் இல்லாமல் வாழ்வது தான் அறம். இந்த நான்மே இருக்கக்கூடாது ஒருத்தருக்கு என்று சொல்லுவார். என்னென்ன சொல்லுங்கள்? அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல். அழுக்காறுனா என்னது? பொறாமை. அழுக்காறுனா பொறாமை. அவான்னா என்னது? பேராசை. அப்புறம் வெகுளினா என்னது? சினம். இன்னாச்சொல்னா கடுஞ்சொல் பேசுது. இது நான்கும் இல்லாமல் வாழ்கிறது தான் மிகச்சிறந்த அறம்னுட்டு நம்ம வள்ளுவர் சொல்கிறார். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஈகையை பற்றி பார்க்கலாம். வறியவருக்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்ற எல்லாம் குறியெதிர்ப்ப நீரது உடைத்து. அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு இல்லாதவங்களுக்கு தர்றோம்ல, இப்போ நம்மளுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு உதவின்னு யாராவது ஒருத்தர் கேட்குறாங்கன்னா, அவங்க யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவன் இல்லாதவங்களாக இருக்கிறவங்களுக்கு தர்றது தான் உண்மையான ஈகை. மற்றதெல்லாம் இப்போது என் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது, நான் இப்போ என் ஃப்ரெண்டோ இல்லை என்னோடய உறவினர்களோ யாராவது என்கிட்ட ஒரு உதவி கேட்குறாங்கன்னா, நான் அந்த உதவி செய்கிறேன்னா அது நான் ஏதாவது எதிர்பார்த்து தான் செய்கிற மாதிரி. புரியுதா? இப்போது நான் இப்போ பண்ணால் இன்னொரு வாட்டி அவன் எனக்கு பண்ணுவான் அன்ற மாதிரி எதிர்பார்த்து செய்கிறதுக்கு பேர் ஈகை இல்லை, அதுக்கு பேர் கொடை இல்லை என்ற மாதிரி சொல்கிறார். பாருங்கள். வறியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறிய எதிர்ப்பை நீரது உடைத்து. இல்லாதவருக்கு தருவதே ஈகையாகும், மற்றவையெல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்பவை ஆகும். மற்றவையெல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்வது, இல்லாதவருக்கு தருவது தான் ஈகை, மற்றெல்லாம் பயனை எதிர்பார்த்து செய்வது தான். ஓகேங்களா? புரியுதா? கிளியர்? ஒரு வாரம் திருக்குறள் படிச்சிருங்க. ஒரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்ற எல்லாம் குறிய எதிர்ப்பை நீரது உடைத்து. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். ஈத்துவக்கம் இன்பம் அறியார்கோள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். சரிங்களா? புரியுதா? ஈத்துவக்கம் இன்பம் அறியார்கோள் தாமுடைமை வைத்திலக்கு வன்கணவர் அப்படின்னா என்னென்னா, இப்போ இல்லாதவருக்கு தர்றோம், இப்போ ஏதாவது பொருள் இல்லாதவருக்கு தர்றோம், அதனால் உண்டாகும் இன்பம், அதனால் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பார்த்தீங்களா? அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தா தெரியும்பா. யாருக்காவது ரோட்டில் ரோட்டோரமாக இருக்கிறவங்களுக்கோ ஏதாவது ஒரு பையனுக்கோ ஒரு ஏதாவது சின்ன பொருள் வாங்கி கொடுத்தா கூட நம்ம மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அனுபவிச்சு பாருங்கள், உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருந்தா தான் சந்தோஷப்பட முடியும் இல்லைங்களா? அந்த மாதிரி கொடுக்காதவங்க தன் பொருள் சேர்த்து வைக்கிறதுனால அதோட பயன் இழந்துருவாங்க. அந்த சந்தோஷம் கிடைக்காது, அதோட பயன் கிடைக்காது, எதுவுமே எல்லாமே இழந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்லுவார். நம்ம ஈத்துவக்கம் இன்பம் அறியார்கோள் தாமுடைமை வைத்திலக்கு வன்கணவர். இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள், இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை பாருங்கள், அந்த பொருளை சேர்த்து வைத்து பின் அதில் இழந்து விடுவாங்களாம். அந்த பொருளை சேர்த்து வச்சுட்டு இப்போது நீ ஒரு 100 கோடி சேர்த்து வச்சுருக்கப்பா. சரிங்களா? அந்த 100 கோடி உனக்கு எப்பவுமே இருந்துருமா? இப்போ என்றைக்காவது ஒரு நாள் இப்போ 100 கோடி சேர்த்து வச்சுட்டே இருக்கோம். யாராவது இப்போ நானே இருக்கோங்க, இப்போ நான் ஒரு 10 கோடி 50 கோடி சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு நாள் திடீர்னு இறந்துடுறேன். சரிங்களா? ஏதோ ஒரு நாய் நான் இறந்துடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி இறந்துடும்போது அப்போ அந்த பொருளை சேர்த்து வச்சு அப்போ இழந்துற மாதிரி தானே கணக்கு. நான் யூஸ் பண்ண முடியாதுல்ல, என் பின்னாடி வர்றாங்க யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் என்னால் யூஸ் பண்ண முடியாதுல்ல. அது 4 பேர் கொடுத்துருந்தா, ஒருத்தர் 2 பேருக்கு ஒரு 2 பேர் படிச்சிருந்தா, 2 பேர் படிக்க வச்சுருந்தா, அந்த 2 பேர் படித்து அவங்க ஃபேமிலிக்காக நல்லா இருந்திருப்பாங்கள்ல, அது ஒரு பயன் இருந்திருக்கும்ல. வெறும் பணத்தை மட்டும் வச்சு எந்த பயன் இல்லைல்ல, அதுதான் சொல்ல வர்றாங்க. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கோள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். இல்லாதவருக்கு தருவதால் உண்டாகும் இன்பத்தை அறியாதவர்கள் பொருளை சேர்த்து வைத்து பின் அதனை இழந்து விடுவார்கள். ஓகே, கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இன்னா செய்யாமை
இந்த குறள் வந்து நிறைய சினிமாலெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவரை நன்மையும் செய்துவிடல். நமக்கு துன்பம் செய்தவர் நாணும்படி, நம்ம துன்பம் செஞ்சவர் வெட்கப்படும்படி அவருக்கு நம்ம நன்மை செய்து அவரை செய்வதை தான் அவரை தண்டிக்கும் ஒரே வழியாக. இப்போ நம்ம எனக்கு யாராவது கெடுதல் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன நினைப்பான், இவங்ககிட்ட போய் நம்மளுக்கு கெடுதல் தான் பண்ணுவான்னு அவன் நினைப்பான். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், அவன் நன்மை பண்ணும்போது அவன் மனசு அடடா நம்ம இவளுக்கு கெடுதல் பண்ணி நம்ம நல்லது பண்ணுறானேன்னு அவர் மனசு அவரே உறுத்தும். அதுதான் அவர் கொடுக்குற உண்மையான தண்டனை. நம்ம அவரை தண்டிக்கிறது தண்டனை இல்லைன்ற மாதிரி வள்ளுவர் சொல்கிறார். ஓகே, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னயம் செய்துவிடல். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னயம் செய்துவிடல். நமக்கு துன்பம் செய்தவர் நாணும்படி அவருக்கு நன்மை செய்வது தான் அவரை தண்டிக்கும் வழியாகும். சரிங்களா, நமக்கு துன்பம் செய்தவர் நாணும்படி அவருக்கு நன்மை செய்வது தான் அவரை தண்டிக்கும் வழியாகும். ஓகே. அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்ற கடை. இப்போது உயிரோட துன்பத்தை இப்போ நம்ம இப்போ ஏதாவது ஒரு நாய் வந்து அடிபட்டு இருக்குதுப்பா, அந்த துன்பப்படுது, அதை பார்த்து நம்மளுக்கு துன்பம் வரலன்னா, நான் பெட்ரோலில் நமக்குன்னு ஒரு அறிவு இருக்குது பார்த்தீங்களா, 6th சென்ஸ்னு சொல்கிறோம். நம்ம மனிதர்கள் எல்லாமே 6ஆம் அறிவுன்னு சொல்கிறோம்ல, அந்த அறிவுனால ஒரு யூஸுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ வள்ளலார் பாருங்க, வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அவர். அந்த மாதிரி ஏதாவது ஒரு துன்பம் ஒரு உயிருக்கோ ஏதாவது ஒரு துன்பம் வந்து அதை பார்த்து நம்ம துன்பப்படலைன்னா நம்ம பெற்ற அந்த அறிவால் எந்த பயனுமே இல்லைன்ற மாதிரி சொல்ல வர்றார். ஓகே, ஒரு படிங்க. அறிவினான் ஆகுவது உண்டோ பெரிதின் நோய் தம் நோய் போல் போற்ற கடை. ஓகே, கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இணைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் ஆனா செய்யாமை தலை. சரிங்களா, இப்போது நம்ம ஏதாவது ஒரு செயல் பண்ணுறோன்னு வச்சுக்கோப்பா. இப்போ நான் ஏதாவது ஒரு வேலை பண்ணுறேன் இல்லை ஏதாவது ஒரு செயல் பண்ணுறேன்னா அதை நம்ம உள்ளே ஏற்றுக்கொள்ளணும். சரிங்களா, அந்த நம்ம உள்ளே நம்ம மனசு சொல்லணும் தப்புடா இது பண்ணாதன்ற மாதிரி நம்ம மனசு சொல்கிற விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது. சரிங்களா, அதை இங்கே சொல்ல வர்றேன் பாருங்க. நம் உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத எச்செயலையும் எக்காலத்தில் யாருக்கும் சிறிதளவு கூட செய்யக்கூடாது. அதுதான் நம்ம மனசு ஒத்துக்கலைன்னா அந்த விஷயத்தை பண்ணக்கூடாது. சரிங்களா, அதுதான். ஒரு வாட்டி திருக்குறள் படிச்சிருங்க. இணைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானும் ஆனா செய்யாமை தலை. ஓகே, புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு குறள் 8வது குறள். நான் சொன்னல பகுத்துண்டு பல்லுயிர் செகண்ட் வீடியோவில் சொன்னேன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை தம்மிடம். அதுதான் பகிர்ந்து உண்ணணும், பகிர்ந்து கொடுத்து காப்பாற்றணும், உண்ணணும் இப்போ அன்ற மாதிரி சொல்ல வர்றதுக்கு தான் இது. அதுதான் பாருங்கள். தம்மிடம் இருப்பவற்றை பிற உயிர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து காப்பாற்ற வேண்டும், அதுவே அறநூல் குரல் சிறந்தறம். ஓகேங்களா, அந்த நான் அங்கே விருந்துக்கு சொன்னாங்க. இது எது வேணாலும் சொல்லலாம், இந்த வேலையை சொல்லலாம், இல்லைன்னா நம்ம உணவு தான் பெஸ்ட்டாக எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதை தான் நம்ம பகிர்ந்து உண்ணுவோம். சரிங்களா, மற்றது ஒர்க்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்க முடியாது இல்லைங்களா, அந்த மாதிரி சொல்கிறது தான். சரிங்களா, தம்மிடம் அதான் பகிர்ந்து கொண்டு வாழணும், பகிர்ந்து கொண்டு உண்டு வாழ வேண்டும்ன்ற மாதிரி சொல்கிறது தான் இது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றில் எல்லாம் தலை. சரிங்களா, சரி. ஓகே, நெக்ஸ்ட் குறள். ஆற்றுவாள் ஆற்றல் இகழாமை போற்றுவார் எல்லாம் தலை. சரிங்களா, ஆற்றல் இருக்கிறவங்கள இகழக்கூடாது. சரிங்களா, அவனுக்கு ஒரு ஆற்றல் நல்லா இருக்குது, இப்போது நல்லா வந்துட்டு படிக்கிற ஒரு ஆற்றல் அவன் நல்லா இருக்குன்னா அவன் இகழக்கூடாது. நீ நல்லா இப்போ ஏன் இந்த நிலமையில் இருக்க, சரிங்களா, ஏன் நீ இந்த நிலமையில் இருக்கன்ற மாதிரி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன் இந்த நிலமையில் இருக்க அன்றைக்கி கேட்டானா அவனுக்கு இருக்கிற அந்த ஆற்றல்னா அந்த அறிவை வச்சுட்டு நாளைக்கு அவன் பெரிய பெரிய இடத்துக்கு போவான். சரிங்களா, அந்த மாதிரி பெரிய இடத்துக்கு போகும்போது நம்மளால் அவங்கள வந்து பார்த்துட்டு அப்போ நான் அப்புறம் சொல்லிட்டோம்னா கஷ்டப்படும். அதனால் யாரையும் ஆற்றல் இருக்கிறவங்கள பார்த்து இகழக்கூடாது. ஓகேங்களா, பாருங்கள். ஆற்றல் உடையவர்களை இகழக்கூடாது, அதுவே தம்மை தீங்கிலிருந்து காத்துக்கொள்ள வழிகளில் சிறந்த வழியாகும். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யர் பெரியார் பிழைத்தொழுகுவார். சரிங்களா, தீயில் சுட்டப்பட்டவங்க கூட பிழைத்து கொள்ள முடியுமாப்பா. எப்படின்னா, இப்போது எனக்கு தீயில் வந்து நான் ஏதாவது என் கை ஏதாவது வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட நான் வந்துட்டு பிழைத்து கொள்ள முடியும். ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்கிறேன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட பெரியவர்கள் இருப்பாங்க, அவங்க ஏதாவது தீங்கு செஞ்சால் நம்ம வந்து தப்பிக்கவே முடியாது, நம்மளோட அழிவு காலம் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்கிறார் நம்ம வள்ளுவர். என்ன சொல்ல போகிறோம், எரியால் சுடப்படினும் உய்வுண்டார் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். தீயினால் சுட்டப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. ஓகே, புக் பேக் ஒரு 2 கொஸ்டின் பார்ப்போமா. ஏழைகளுக்கு உதவி செய்வதுதான் ஈகை, பிற உயிர்களின் என்னது துன்பத்தை கண்டு பிறந்துவதே அறிவின் பயனாகும், உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம். என்ன படித்தோம், குற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் சிறந்த அறம். சரிங்களா, புரிஞ்சா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கான 10 குறள் பார்த்துருக்கோம். இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இல்லை இது மாதிரி இப்போ சொன்னால் நல்லா இருக்குன்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு கோரிஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, தேங்க்யூ.